ஒரு கார் வாங்கும்போது டெஸ்ட் டிரைவ் எந்த அளவுக்கு முக்கியம்? ஒரு காரோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி நம்ம கரெக்டா அப்சர்வ் பண்றது? நீங்க இன் கேஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் காருக்கு ஒரு அப்கிரேட் கார் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்? மேக்ஸிமம் நீங்க எத்தனை கார் வரைக்கும் நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி ஒரு காரை ஃபைனலைஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு காரை நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். கார் பையிங் ப்ராசஸ்ல டெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு காரோட பெர்ஃபார்மன்ஸை, அந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டை இந்த டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது தான் நம்மளால் ப்ராப்பராக வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு காரை டெஸ்ட் டிரைவ் வந்து எப்படிலாம் பண்ணணும், எப்படி ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணுறது, அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபைனலாக அந்த டெஸ்ட் டிரைவ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண காரில் இருந்து ஒரு ஃபைனல் காரை எப்படி நம்ம டிரைவ் பண்ணி வர்றது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு காமிக் கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம். டிசி கேரக்டரோட மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் உங்கள் அஃபீஷியலாக இன்டெகிரேட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அதனால் சிந்தி உங்களோட காரை வந்து இது ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு டின்னு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஷட்டரை வேரி பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் டு ஒரு 50 டேஸ்க்கு இதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல்லாக வந்து இது இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த டிசி கேரக்டர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரையும் டிரைவ் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 மாஸ் மார்க்கெட் கார் இருக்குன்னா அத்தனை காரையும் போயிட்டு நிறைய பேர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எந்த செக்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணுவீங்க. அந்த கார்ஸ் எல்லாம் ஷோரூமில் போயிட்டு அதோட கம்ஃபர்ட்டை ஜஸ்ட்டு உட்காந்து பாருங்கள். முடிஞ்சால் ஃபேமிலியோடு போயிட்டு அதில் இருக்கிற கம்ஃபர்ட்டு, சீட் கம்ஃபர்ட்டு, லெக் ரூம் எப்படி இருக்குது, ஹெட் ரூம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு வாக் அரவுண்டாக வந்து நீங்கள் பார்த்துடணும். இப்போ நீங்கள் ஒரு 10 கார் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10ஐயும் போய் உட்காந்து கம்ஃபர்ட்டை வந்து நான் பார்த்துருங்க. உதாரணத்துக்கு 10ன்னு சொல்கிறேன். மேபி ஒரு 5 கார் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் வரலாம். அப்படி நீங்கள் பார்த்து அந்த 5 வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். அந்த 5 காரையும் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம அந்த 5 கார்லையுமே ஒரே மாதிரி ஸ்பெக்கில் வந்து இன்ஜின் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 லிட்டரில் இருக்கலாம், இல்லை 1.5 லிட்டரில் இருக்கலாம், இல்லை நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 1.5 தான். அப்போ பெட்ரோலா, டீசலா, இந்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அந்த இன்ஜினை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து போங்க. அப்படின்னா தான் அது என்ன அவுட்புட் நமக்கு டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுட்டு நம்மளோட டெஸ்ட் ட்ரைவை ஸ்டார்ட் பண்ண முடியும். டெஸ்ட் ட்ரைவ் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரை ஓட்டும் போது ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து கிரியேட் ஆகும். அந்த வாவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, அந்த காருக்குள்ளே இருக்கிற கம்ஃபர்ட் மேட்ரு கிடையாது, அந்த காருக்குள்ளே இருக்கிற மியூசிக் சிஸ்டம் மேட்ரு கிடையாது, அந்த காரில் இருக்கிற லெக் ரூம் மேட்ரு கிடையாது. ஸோ எது மேட்டர் அப்படின்னா இந்த பவர் ட்ரெயின். ஏன்னா அந்த பவர் ட்ரெயின் தான் நீங்கள் டிரைவ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைலை க்ரியேட் பண்ணும், ஒரு வாவ் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு. அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வந்து நம்மளும் அந்த இன்ஜினும் கனெக்ட் ஆகும்போது சூப்பராக க்ரியேட் பண்ணும். அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டு தான் இந்த கார் தான்டா நம்ம கார் அப்படின்னு ஃபீலை க்ரியேட் பண்ணுறதே வந்து அதுதான். அப்போது அதுக்கு முக்கியம் இந்த பவர் ட்ரெயின். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது
எப்படி அந்த காரை டிரைவ் பண்ணி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வண்டியை எடுத்த உடனே அப்படியே ரேஷ் பண்ணி, கட் பண்ணி, அப்படி இப்படியெல்லாம் ஓட்டி, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்பயுமே ஓட்டாத அளவுக்கு அந்த காரை வந்து ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டி அந்த காரை நம்ம வந்து எதுவுமே அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த 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 காரில் இருக்கிற ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதோட பொட்டென்ஷியலை வந்து நம்ம பெருசாக நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. அப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அந்த டீலர் வந்து உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் கொடுக்குறாரா, அந்த 15 கிலோமீட்டரை வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரியே நீங்கள் ஷோரூமில் போய் டெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறத. ஏன்னா அதுக்கு சுற்றி இருக்கிற ஒரு சிக்னலை மட்டும் உங்களை ஓட்ட விட்டுட்டு டிராஃபிக்குள்ளே ஓட்ட விட்டு கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவை பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும். முடிஞ்சால் ஹைவேலையும் எடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஸ்மூத்தராக, ரொம்ப சட்டிலாக, ஒரு லைட் ஃபுட்டில் அந்த காரை ஃபஸ்ட்டு ஓட்டுங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபேமிலியோடு போகும்போது நம்மளோட டிரைவிங் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அக்ரெசிவாக ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இதுதான். அந்த ஒரு ஸ்மூத்தான கம்ஃபர்ட், ஒரு நல்ல சட்டிலாக ஓட்டும் போது அது நமக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் இன்ஜினோட இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கண்ணுக்கு தெரிய வரும், உங்கள் மைண்டுக்கு தெரிய வரும் அப்படின்னா, இந்த வண்டியோட என்விஹெச்சை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஆம்பியன்ஸோட சவுண்டெலாம் எப்படி இன்சுலேட் ஆகிருக்கு, ஹூடில் இருந்து எந்த அளவுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு உள்ளே வருது, அந்த இன்ஜினோட அந்த ரம்பிள்னஸ், அந்த ஒரு பீட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப சட்டிலாக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். அந்த 15 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும். அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்மிஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியர் போகிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏஎம்டினா என்ன டெலிவரி பண்ணும், ஏடினா என்ன டெலிவரி பண்ணும், சிவிடினா எப்படி இருக்கும், டிசிடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தரவான நாலேஜோட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். டெஸ்ட் ட்ரைவ்ங்கிறது சும்மா போய் ஒரு காரை ஓட்டுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை கிரவுண்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணி போகும்போது தான் ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அந்த டிரான்ஸ்மிஷனை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணும்போது ஏஎம்டியாக இருக்கா, அந்த பவர் லேக் வந்து எப்படி இருக்குது, கண்ட்ரோல்டாக இருக்கா. ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஏஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க, ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இதை ட்ரைவ் பண்ணும்போது அந்த பவர் லேகை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிவிடி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது. இப்போ அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு 2 விதமாக நீங்கள் செக் பண்ணலாம். லைட் ஃபுட்டில் போகும்போது அது எப்படி இருக்குது, ஹெவி ஃபுட்டில் போகும்போது எப்படி இருக்குது. அப்போ ஹெவி ஃபுட்டில் நீங்கள் அழுத்தும் போது என்ன ஆகும், அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படி இருக்குது. சிவிடியில் அந்த ஹெவி ஃபுட்டில் போகும்போது ஓக்கல் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். டிசிடியாக இருக்குது அப்படின்னா சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது, ஹைவேல ரஷ் பண்ணி ஓட்டும் போது எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்மிஷனை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நீங்கள் அதோட கனெக்ட் ஆகி அதோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு மேனுவல் கியர் பாக்ஸை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கிளச்சோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு சில காரில் டீசலில் கிளச் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ அந்த கிளச் எப்படி இருக்குது, இன்ஃபேக்ட் அந்த ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அந்த கிலோமீட்டருக்கு அதோட டிப்ரிஷியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, அது ப்ராப்பராக போய் லாக் ஆகுதா, ரிவர்ஸ் போடுறதுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு வாவ் ஃபேக்டர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த வாவ் ஃபேக்டர் கிடைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டிவைஸ் ஸ்டேரிங். அந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அது நமக்கு எந்த அளவுக்கு ரோடில் இருக்கிற விஷயத்தை நமக்கு உள்ளே கொண்டு வருது. நீங்கள் ரோடை பார்க்காமலே சொல்லணும், இந்த ரோட்டில் இப்போ இது கிராஸ் பண்ணோம், இது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முக்கியமாக நமக்கு கை கொடுக்குறது வந்து இந்த ஸ்டேரிங். நம்ம அந்த 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 ஸ்டேரிங்கை தான் வந்து நம்ம கையை பிடிச்சி ஓட்டுறோம். எப்படி அவதாரில் வந்து ஒரு வாலும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஸ்டேரிங்கை டச் பண்ணி ஓட்டும் போது அந்த காரோட பயங்கர கனெக்டடாக இருப்பீங்க. அப்போ அந்த ஸ்டேரிங் எந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கொடுக்குது, ஒரு யூ டர்ன் போடுறீங்க, அது எந்த அளவுக்கு அதுவாகவே வந்து ஸ்ட்ரைட் ஆகுது. இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் கார் அப்படி கட் பண்ணி ஓட்டும் போது
அதை அப்படி அழகாக உங்களுக்கு திருப்பி ஸ்ட்ரைட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த காரை வந்து அப்படி கட் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இந்த இஷ்யூ மோஸ்ட்லி பார்த்தோன்னா மாருதி சுசுகி கார்ஸில் அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் லேகாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு காரை நீங்கள் ஓட்டும் போதும் அந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக்கை நல்லாவே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். காருக்குள்ளே அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பற்றி நீங்கள் ஓட்டும் போதே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த NVH எப்படி இருக்குது அப்படிங்கிறத. காருக்கு வெளியில் இறங்கி வண்டியை ஐடில் கண்டிஷனில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு, இப்படி ஓப்பன்லாம் பண்ண தேவையில்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியில் எந்த அளவுக்கு அதோட வைப்ரேஷன் இல்லை, அந்த சவுண்ட் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளால் கேட்க முடியுது, ஓவர் நாய்ஸியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, புது காரில் அந்த இன்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் காருக்குள்ளே பெருசாக வந்து உங்களுக்கு வராது. பட் இயர்ஸ் போக 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 அந்த நாய்ஸ் வெளியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்ஸ் கேபின்குள்ளே வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இருக்கா அப்படிங்கிறத நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஒரு அப்கிரேட் கார் மாதிரி பார்க்குறீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கார் இருந்தது, இப்போ அதை கொடுத்துட்டு வேறு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அந்த காரோட கம்பேர் பண்ணியே வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவீங்க. அது மேபி வந்து ஒரு பட்ஜெட் காராக இருக்கலாம், ஒரு 800cc இருக்கலாம், ஒரு 1000cc இன்ஜினாக இருக்கலாம், அப்போது ஒரு ஹேட்ச்பேக்காக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. பிளாங்காக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த காரோட பொட்டென்ஷியல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியும். ஃபைனலாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண 5 காரையும் டெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியோடு போய் 5ல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண, அதாவது கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ண இன்னொரு 2 கார் இதுவா அப்படின்னு டஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த 2 காரை அகைன் செகண்ட் ரவுண்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணுங்கள். ஃபேமிலியோடு இந்த தடவை போய் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த 2ல் எது அப்படிங்கிறது உங்களுக்கு டிரைவிங் பண்ணும்போதும் ஒரு பேக் டு பேக் ஒரு கம்பேரிசன் கிடைக்கும். இன்னொன்று ஃபேமிலியோட ஃபீட்பேக்கும் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அப்போ அந்த 2 ஒன்றா மாதிரி உங்களோட ஃபைனல் கார் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு காராக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணும்போது பண்ணணும். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு தெரியுது, இவ்வளோலாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து என்றைக்கு ஒரு காரை எடுக்கிறது, அந்த காரை அப்படி தான் வாங்க தான் முடியுமா அப்படின்னு கேட்டால் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வந்து நம்ம வாங்குகிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும்? 2000 ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை கடை ஏறி இறங்குறோம், எவ்வளோ ட்ரையல்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்குறோம், ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம், எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அப்போ இவ்வளோ லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கும்போது இவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கரெக்டான காராக வந்து உங்களால் பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு ஒரு நாளை டெடிகேட் பண்ணி ஒரே நாளே அந்த 5 காரையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு 1 வீக் அப்புறமா ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுங்கன்னா ஃபைனல் அந்த 2 கார்ஸை பண்ணும்போது ஒரு கிளியர் விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட பையிங் ப்ராசஸில் இந்த டெஸ்ட் ட்ரைவ்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த டெஸ்ட் ட்ரைவில் எங்கேயாவது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, உங்களால் வீட்டுக்கு கார்ஸை வந்து கொண்டு வர முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம கார் பையிங் சப்போர்ட் வந்து நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி வந்து இந்த டெஸ்ட் ட்ரைவ். அப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் உங்கள் வீட்டுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுக்க வேண்டியது இந்த பையிங் சப்போர்ட்டில் ஒரு ஒர்க்காக வந்து வருது. அது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக வந்து அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபில்டர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் பையிங் சப்போர்ட் தேவைப்படுது, இல்லை கன்சல்டிங் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இங்கே கீழே நம்மளோட நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபார்ம் வரும். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு காரை வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிற வரைக்கும் அந்த சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு காரை இப்படிலாம் கூட நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.